ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரியான ஒரு பிளாக் பார் ப்ளஸ் ஃபேக் ஜூம் ட்ரான்சிஷன் எப்படி மேக் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நான் எப்படி பண்ணியிருக்கேன்னு உங்களுக்கு புரியும். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். லைட் மோஷன் ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான இமேஜ் இல்லைனா வீடியோ வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஒரு இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்படி ஆட் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான டைமுக்கு வந்து அதை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஒரு 3 செகண்ட்ஸ் வச்சுக்கிறேன். ஓகே, வச்சுட்டு அடுத்து இன்னொரு இமேஜை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஆட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா, ஃபஸ்ட்டு வீடியோவோட எண்டில் ஒரு புக் மார்க் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கு கொஞ்சம் முன்னாடி வந்து ஒன்று ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இதுக்கு ரெண்டுத்துக்கும் சென்டரில் வந்து ஒன்று ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, மாதிரி ஆட் பண்ணிவிட்டு அந்த வீடியோ லேயரை கிளிக் பண்ணிவிட்டு மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் போயிட்டு ஸ்கேல் ஆப்ஷன் போயிட்டு 3 கீ ஃப்ரேம் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. 3 கீ ஃப்ரேம் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இதில் சென்டர் கீ ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா அந்த இமேஜோ இல்லை வீடியோ வந்து நல்லா ஜூம் பண்ணிக்கோங்க. தேவையான அளவுக்கு வந்து ஜூம் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் கீ ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவோட சைஸ் வந்து ஃபுல்லாக டிக்ரீஸ் பண்ணிக்கோங்க. இது மாதிரி டிக்ரீஸ் பண்ணிவிட்டு கீ ஃப்ரேம் லாஸ்ட்டில் கொண்டு போய் வச்சுருங்க. வச்சுட்டு இப்போ கிராஃப் ஆப்ஷன் போயிட்டு ஃபஸ்ட்டு கீ ஃப்ரேமுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு கிராஃப் வந்து செட் பண்ணிக்கோங்க. செகண்ட் கீ ஃப்ரேமுக்கு பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஒரு கிராஃப் வந்து செட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஃபேக் ஜூம் வந்து பண்ணிட்டோம். அடுத்து ஒரு ரெக்டாங்கிள் ஷேப் ஒன்று ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா அதை நல்லா வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த ரெக்டாங்கிள் லேயரை கிளிக் பண்ணிவிட்டு பிளெண்டிங் அண்ட் ஒப்பாசிட்டி போங்க. அதில் மாஸ்க் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு அந்த ரெக்டாங்கிள் லேயரை பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணிடுங்க. எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு அந்த ரெக்டாங்கிள் ஷேப்பை கிளிக் பண்ணிவிட்டு அதுலேயும் ஸ்கேல் ஆப்ஷன் போய்ட்டு 3 கீ ஃப்ரேம் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இது ஃபஸ்ட் சென்டர் கீ ஃப்ரேமில் மட்டும் போயிட்டு அதோடய வேல்யூ வந்து கொஞ்சம் டிக்ரீஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி டிக்ரீஸ் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, நம்ம அந்த வீடியோவில் ஆட் பண்ணியிருக்க கிராஃப் வந்து அதை அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிடுங்க. மாதிரி வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த பிளாக் பார் ப்ளஸ் அந்த ஜூம் இன் ட்ரான்சிஷன் வந்து தெரிஞ்சிருக்கும். இப்போ வந்து செகண்ட் வீடியோவை கிளிக் பண்ணிவிட்டு மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் போய்க்கோங்க. அதுலேயும் ஃபஸ்ட்டு ஒரு கீ ஃப்ரேமு கொஞ்சம் தள்ளி ஒரு கீ ஃப்ரேம் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இதில் ஃபஸ்ட்டு கீ ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து ஜூம் பண்ணிக்கோங்க. நல்லா ஜூம் பண்ணிட்டு அந்த கீ ஃப்ரேமை கொண்டு போய் ஃபஸ்ட்டில் வச்சுருங்க. வச்சுட்டு இப்போ கிராஃப் ஆப்ஷன் போயிட்டு இது மாதிரி ஒரு கிராஃப் வந்து செட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரியே ஒரு பிளாக் பார் ப்ளஸ் ஃபேக் ஜூம் ட்ரான்சிஷன் வந்து நம்ம மேக் பண்ணிட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.